ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க பக்கத்துல இருக்கவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்க கரங்களை பிடிச்சு எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னு கேளுங்க. நல்லா இருக்காங்களா? மாச கடைசி அப்படின்னு மாதிரி ரொம்ப கவலையோடு கூட உட்காந்துருக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அவர் நமக்கு பலனும் கேடகமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உற்சாகமா உயர்த்த போகிறோம், பாடி ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கேடகமான தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி உற்சாகமா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீர் என் பலனும் என் கேடகம் என்று சொல்லி உயர்த்துவோம். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே உம்முடைய தயவை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன். கரங்களை அசைத்து உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உற்சாகமா எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்துக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் தேவனின் பதில் தருகிறீரே, நன்றி ராஜா. ஆமென். விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தந்து அப்பா எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி கைகளை உயர்த்தி உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு. உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோமா? பாத்திரர் இயேசு. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே எங்கள் கேடகமா இருப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த ஆண்டவர், எங்களையும் அப்பா விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. We praise you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சமூகத்துல எல்லாம் ஏன் பின்ன இருக்கலாமா? ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே தாகத்தோடு கூட நாங்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் அப்பா வெறுமையான பாத்திரத்தோடு கூட இந்த காலை வேளையில இடத்துல நாங்க வந்திருக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லுகிறவங்களா நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீங்களோ அங்க விடுதலை உண்டு ராஜா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் புறப்பட்டு வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதுன்னு சொல்லுகிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா நம்முடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகமா? Oh, we praise you Lord. ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புவீராக ராஜா. உம்முடைய அபிஷேகம் எங்களை மூடுவதாக, உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக. நிறைந்து 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 நிரப்பிடுவேன்,
பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன். பெற்ற ஊழியம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய ஆவினால நிரம்பிடுவேன் ராஜா. ஸ்தேவான் செய்தார், ஸ்தேவான் செய்தார் அதிசயங்கள். தேவ ஆவியால் நிரம்பினதார். ஆண்டவரே விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பினவராய் ஸ்தேவான் மக்களுக்குள்ள அநேக வல்லமைகளை செய்தார் ராஜா. திரளான மக்கள் திரும்பினார்கள், திரளான மக்கள் திரும்பினார்கள். பர்னபாவியால் நிரம்பியதால், பர்னபாவியால். கரங்கள் தட்டி ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவேன். பெற்ற ஊழியம். ஆமென் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சொல்லுங்க. விண்ணக மேகம் இறங்கணும், விண்ணக மேகம் இறங்கணும். வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும். வல்லமை மழையாய் பொழியணும். எல்லா குலங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்க இருதயங்கள் நிரம்ப வேண்டும் ராஜா. உம்முடைய வல்லமையினால நிரம்ப வேண்டும். இடங்கொள்ளாமல், இடங்கொள்ளாமல் போக மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். ஆண்டவரே இடங்கொள்ளாமல் போகிற வகையில உம்முடைய அபிஷேகம் பொங்கி வர வேண்டும் ஆண்டவரே. எழுப்புத தேசத்தில் காண வேண்டும், எழுப்புத தேசத்தில் காண வேண்டும். கண்கள் காண வேண்டும் ராஜா. நல்ல கரங்க தட்டி பாடுவோமா. குலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குலங்கள். ஓ ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இந்த காலை வேளையில ஆண்டவரை உயர்த்துவோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா துதிக்க ஆரம்பிங்க. ரிபலரனமா ரிகலரனமா தியந்தரபா சங்கலரனமா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே எங்கள் பலவீனங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறீங்க. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை நிரப்புங்க ராஜா, எங்களை நிரப்புங்கப்பா. எங்க இருதயம் நிரம்பும்படியாக, எங்க வாழ்க்கை நிரம்பும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க. உங்க மகிமையினால நிரப்புங்க. நல்ல கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா. ரிபலரனமா ரிகலரனமா. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தின் தேவன் இந்த காலை வேளையில எங்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக. ரிபாபா சங்கலரனமா ரிகலரனமா தியந்தரபபபபபா. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. என்னுடைய நல் வார்த்தைகளை உங்கள் மேல் வர பண்ணுவேன், நிறைவேற பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. உங்க வாக்கு தத்தங்களை எங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Oh we praise you Lord, oh we praise you Lord. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும். ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ முறை உங்களுக்கு ஆண்டவரே முன்பாக முறுமுறுத்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ராஜா அவங்க உங்க இடத்துல வரும் பொழுதெல்லாம் நீங்க ஆண்டவரே உம்முடைய உருக்கமான இரக்கங்களால சேர்த்து கொண்டீங்கப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே நானும் அப்பா அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அநேக நேரங்கள் நான் வழி விலகி போன ராஜா, அநேக நேரங்கள் நான் கீழே விழுந்த ஆண்டவரே. உம்முடைய கரந்தான் எனக்கு ஆண்டவரே கைபிடித்து தூக்கி விட்டதுன்னு சொல்லுகிறவங்களாம் நல்லா கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவரே எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை ஆண்டவரே அப்பா சோர்வுகள் வந்தாலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம்.
2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக இந்த காலை வேளையில ஆண்டவரை உயர்த்துவோம். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. ஆண்டவரே, எவ்வளவோ இன்னல்கள் என்னை சூழ்ந்தது ராஜா, ஆனால் உங்க கிருபை என்னை சுமந்து சென்றது ஆண்டவரே. ஆமென். என்னை காத்திட்ட தேவன் சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தன தேவன். கரங்களை உயர்த்தி பாடுவோமாம். ஆண்டவரே, கண்ணின் கருவிழி போல ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து நடத்துகிறீரே, நன்றி ராஜா. தேவன் எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமன். வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் வியாதியாக இருந்த பொழுதும் சோர்வடைந்து காணப்பட்ட பொழுதும் ஆண்டவரே, நீங்க உங்க சிறகின் மறைவில் வைத்து காத்து கொண்டீங்க ராஜா. என்னை காத்திட்ட தேவன் கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன் சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன் கருவில். ஆமென். We praise you Lord. எத்தனை எத்தனை இன்னல்கள். நல்ல கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழ்த்திருந்து பாடுவோமா. என்னை தாங்கின, எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள். தீமைக்குள் கண்கள் போ என்னை காத்திட்ட தேவன் சிப்பிக்குள் முத்து போ என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தன தேவன் சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தன தேவன். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னை சூழ்ந்து கொண்டு என்னை உயர்த்தினீரே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் ராஜா. 2 பேராக கரங்களை கோத்துக்கொண்டு சொல்லப்படுகிற குறிப்புக்கான ஜெபிப்போம். தமிழகத்தில் தேவன் கோடை மழையை தரவும் வெப்பத்தை தணித்து வெப்பத்தில் இருந்து ஜனங்களை தேவன் பாதுகாத்து கொள்ள நம்ம பார்த்தோம் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரக்கதாவே, இந்த வெளியில கூட தகப்பனே, எங்கள் தமிழகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே காணப்படுகிற இந்த வெப்ப தாக்கத்திலிருந்து எங்களுடைய ஜனங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, இந்த வெப்ப தாக்கத்தினால் எந்த ஒரு வியாதிகளோ கொள்ளை நோய்களோ எழும்பாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நீர் ஆண்டவரை வேலிப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு மழையை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அதிசயமான கிரியைகளை நீர் இந்த நாட்களில் எங்கள் தமிழகத்தில் செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல மழையை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய பூமியை குளிர பண்ணுவீராக. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ராஜா. அடுத்தபடியாக இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் நடைபெறுகிற தேர்தல் வந்து சுமூகமாய் நடக்கவும் நடுநிலையான ஆட்சி தேசத்தின் மேலே கர்த்தர் கட்டளையிட நம்ம அர்த்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த வெளியில் கூட எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரே இந்த தேர்தல் நடக்க நீங்கள் தந்த கிருபைகளுக்காக நன்றி. அன்று இன்னும் நடைபெற போகிற அநேக மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக மாநிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நடக்கிற ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த தேர்தல் நேர்மை
செம்மையாகவும் சுமூகமாகவும் நடைபெறவும் நடுநிலையான ஒரு ஆட்சியை கர்த்தர் எங்கள் தேசத்தின் மேலே கர்த்தர் நிலைக்க செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த நாட்களில் கிரியைகளை நடப்பிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஆண்டவரே நல்ல ஒரு தலைவரை எங்கள் தேசத்தின் மேலே நியமிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரப்பா சுத்தம் வைத்திருக்க மனிதர்களை கொண்டு வருவீராக. ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த வெளியில் கூட விசேஷ தேவையுள்ளவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தவும். விசேஷ தேவைக்காகவும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிறார் மீன் பரலோக ராஜா. இந்த காலை வேளையில் கூட தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் என்ன வேண்டுதலோடு தேவைகளோடு உம்முடைய சமூகத்துக்குள் வந்திருக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நேராய் கர்த்தருடைய ஆவியான நாங்கள் கடந்து போகிறோம். ஆவியானவர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே அப்பா, பேசுகிற வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் ஆண்டவர் எல்லா பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எடுத்துப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் ஆண்டவர் இந்த வளாகம் முழுவதையும் கர்த்தர் மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தாசரை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. மீதியான நேரத்தை நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நாமே அவர் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வருடம் வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையின் மாதத்திலே கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய கிளை சபைகளிலே நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகிறார். தொடர்ந்து நம்முடைய கிளை சபைகளுக்காக நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் நமக்கு கிருபையின் மாதம். ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொள்கிற மாதம். உங்கள் அருகில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து அவங்க முகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, உருக்கமான இரக்கங்களால் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஒரு நாள் ஒரு ராஜா தன்னுடைய வரவு செலவெல்லாம் கணக்கு பார்க்கும்படி கணக்கு பிள்ளைகளை வர சொன்னார். அப்பொழுது யார் யார் என்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க, என்ன விவரம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கின பொழுது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவரிடத்தில் வேலை செய்கிற ஒரு மனிதன் 10,000 தாலந்து கடன் வாங்கியிருந்தான். இன்றைக்கு அதன் மதிப்பு 100 கோடி ரூபாய். எத்தனை கோடி வாங்கியிருந்தாரு? 10,000 தாலந்து. இன்றைய மதிப்பின்படி 100 கோடி ரூபாய் வாங்கியிருந்தார். ஆனால் அவ்வளோ பணம் வாங்கியும் வட்டியும் கொடுக்கல, முதலையும் திருப்பி கொடுக்கவில்லை. அவர் பாட்டு கூலாக இருக்கிறார். அப்போ இந்த ராஜா உடனே அந்த வேலைக்காரனை வரவழைத்து, இவ்வளோ பெரிய கடனை வாங்கிட்டு நீ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாயே, முதல்ல உன் மனைவி பிள்ளைகளெல்லாம் விற்று அந்த கடனை அடைத்து முடின்னு சொன்ன உடனே அவன் ராஜா காலை பிடித்து அழ துவங்கினான். ராஜாவே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், என்னால் இந்த கடனை அடைக்க முடியல. என் மனைவி பிள்ளைகளை விற்று விட்டால் நான் என்ன செய்வேன், என்னை மன்னிங்க ராஜான்னு சொல்லி ராஜாவின் காலை பிடித்து கதறி கதறி அழ துவங்கினான். உடனே ராஜா மனம் இறங்கி, சரி தொலைஞ்சு போ, உன் கடனெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் போ என்று சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளோ பெரிய கடன்லேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக அரண்மனையிலேருந்து வெளியே வரும்பொழுது அவன் எதிர்க்க இன்னொரு கூட வேலை செய்கிற இன்னொரு வேலைக்காரன் வந்தான். போய் நேரம் அவன் சட்டையை பிடிச்சான். டேய், என்கிட்ட 100 வெள்ளி பணம் வாங்கினாயே, இன்னைய மதிப்புக்கு 50,000 ரூபாய். 100 வெள்ளி பணம் எவ்வளோ மதிப்பு? 50,000 ரூபாய். அவன் சட்டையை பிடிச்சி மரியாதையாக இப்போ இந்த பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேறுன்னு சொன்ன உடனே அவன் வந்து இவன் காலில் விழுந்தான். ஐயா, நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், என்னால் கொடுக்க முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்கன்ன உடனே உனக்கு டைம்லாம் கொடுக்க முடியாதுடா, வாடா அப்படின்னு சொல்லி நேராக அவனை ஸ்டேஷனில் கொண்டு போய் அடைச்சிட்டான். சார், அந்த 50,000 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் இவனை வெளியே விடாதீங்கன்னு சொல்லி இவன் அங்கே ராஜாவின் அரண்மனையில் வேலை செய்கிறதுனால நேராக ஸ்டேஷனில் கொண்டு போய் அடைச்சிட்டான். இப்போ இதையெல்லாம் கூட வேலை செய்கிற எல்லா வேலைக்காரர்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராஜா இவனுக்கு மன்னித்ததையும் இவன் தன்னோடு கூட தனக்கு உடன் வேலையாளர் இருந்தவனை கொண்டு போய் சிறையில் அடைத்ததையும் பார்த்தவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நேராக ராஜாகிட்ட போய் சொன்னாங்க, ராஜா இப்படி நடந்ததுன்னு உடனே ராஜாவுக்கு கடுமையான ஒரு கோபம். அவனை வரவழைத்த ராஜா சொன்னார், உனக்கு நான் எத்தனை கோடி மன்னித்தேன்? 100 கோடி மன்னிச்சிங்க ராஜாவே. உங்களுக்கு கீழே இருக்கிறானே அவன் எவ்வளோ கடன் பட்டிருந்தான்? 50,000 ரூபாய். 100 கோடி உன்னை நான் மன்னித்தேன், ஆனால் 50,000 ரூபாயை மன்னிக்க உனக்கு மனம் இல்லை. அவனை கொண்டு போய் சிறையில் அடைத்திருக்கிறாயே, அதே சிறைக்கு நீ போ என்று சொல்லி ராஜா அவனை சிறையில் அனுப்பினார்.
அந்த 100 கோடியை நீ கொடுத்து முடிக்கிற வரை சிறையிலிருந்து நீ வெளியே வர முடியாது என்று சொல்லி ராஜா அவனை உள்ளே தள்ளினார். இப்போ இந்த சம்பவம் என் மனதிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கினது. ஏன்னா இந்த மாதம் நமக்கு கிருபையின் மாதம். கிருபை குறித்து போன வாரத்தில் முந்தின வாரத்தில் உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன். கிருபை என்பது ஒரு கூடாரம் போல, பாலைவனம் போன்ற இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபையாய் நம்மை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். கிருபை என்பது சேற்றில் கிடக்கிற ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த மனிதன் கீழே குனிந்து தூக்கி எடுப்பது போல. நீங்களும் நானும் பாவ சேற்றில் கிடந்தோம், அப்பா நம்மை குனிந்து தூக்கி கண்மலையின் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபை என்பது ஒரு தகுதி இல்லாத ஒரு குற்றவாளி, மரண தண்டனைக்கு தகுதியுள்ள ஒரு குற்றவாளிக்கு ஒரு நீதிபதி கொடுக்கிற மன்னிப்பு தான் கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ மன்னிப்பையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு கேள்வி, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறீர்களா? நீங்கள் மற்றவர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற சிந்தை உடையவர்களா இருக்கிறீர்களா? அல்லது கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்து கொண்டு பழி வாங்க துடிக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தை நான் ஆராய்ந்த பொழுது பவுல் 3 இடங்களில் ஒரு வார்த்தை சொல்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதாவாய் விட்டு விடுவதில்லை, கிருபையை நான் வீணடிப்பதில்லை என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கிருபையை வீணடிக்காதே என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Do not waste God's grace. ஆண்டவர் உனக்கு கிருபையாக இரக்கமாக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த கிருபையை நீ காத்துக் கொள்கிறாயா அல்லது கிருபையை வீணடித்து விடுகிறாயா? நாம் யாவரும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Matthew chapter 18 verses 32 to 35. 35வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிருங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கர்த்தர் நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வேலைக்காரன் தன் எஜமானுடைய இரக்கத்தை இழந்தான். அப்படின்னா ஒன்று நமக்கு புரிகிறது, கிருபையும் இரக்கமும் நிரந்தரம் அல்ல, ஒரு நாள் அது மாறும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கிருபையின் ஒரு பக்கத்தை முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம். கிருபையின் மறுபக்கத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 3 உண்மைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 3 உண்மைகளை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை நாம் பயன்படுத்தவும் முடியும், நாம் வீணடிக்கவும் முடியும். கிரேஸ் கேன் பி வேஸ்டட். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையை நாம் வீணாக்க முடியும். ஏனென்றால் வேதத்தில் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது கிருபையை வீணடித்த அநேக மனிதர்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் சவுல் ராஜா தேவன் தனக்கு கொடுத்த கிருபையை வீணடித்தார். அதே போலவே புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்றால் யூதாஸுக்கு ஆண்டவர் மேன்மையான ஒரு காரியத்தை வைத்திருந்தார், அந்த கிருபை அவன் வீணடித்தான். பின்னாடி இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த கிருபையை நாம் வீணடித்து விட முடியும். ஆகவே கிருபையை நாம் வீணாக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். வேதத்திலே முதலாவது ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம், கிருபையை இழந்த சவுல். இந்த சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை கர்த்தர் விலக்கிட்டாராம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். வாசித்திருந்த எல்லாரும் அந்த வசனத்தை வாசியுங்க. உனக்கு முன்பாக தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவரை விட்டு விலக்க மாட்டேன், உன் குமாரனாகிய சாலமோனை விட்டு என் கிருபையை நான் விலக்க மாட்டேன். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக ராஜாவாக இருந்த சவுல் மேல் இருந்த என் கிருபையை விலக்கினேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபையை எந்த நேரமும் கர்த்தர் விலக்கிவிட முடியும். இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ் என்கிற ஒரு டீச்சிங் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி வருகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை ஆண்டவர் உன்னை ரட்சித்து விட்டால் நீ நிரந்தரமாய் ரட்சிக்கப்பட்டு விட்டாய். ஒரு முறை உன்மேல் ஆண்டவர் கிருபையை கொடுத்து விட்டதினால் அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. நீ என்ன செய்தாலும், என்ன பாவம் பண்ணினாலும், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது என்று தவறான ஒரு உபதேசத்தை உலகம் முழுவதும் இன்றைக்கு பிசாசு பரப்பி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட்டம் அதிகமாய் போகிறது. ஏன் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட்டம் அதிகமாக போகுது? ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும்
ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையை விளக்க மாட்டார் என்று போதிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல அப்படி கிடையாது. கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார் உண்மைதான், ஆனால் அந்த கிருபையை இழப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று நாம் போதிக்கிறோம். ஏனென்றால் வேதம் அதைத்தான் சொல்கிறது, சவுல் மேலிருந்த கிருபையை கர்த்தர் விலக்கினார். ஹல்லேலூயா. ஏன் விலக்கினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, சவுல் ராஜாவான பின்பு ஆண்டவர் அவனுக்கு பல கட்டளைகளை கொடுக்கிறார். எல்லா கட்டளைகளையும் அவன் மீறி மீறி நடக்கிறான். ஒரு ராஜாவை முற்றிலுமாய் அழிக்க சொன்னார், அவனை உயிரோடு விட்டு விடுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே யுத்தத்துக்கு போய் அங்க இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அழித்து விடு என்று சொல்லுகிறார். ஆனால் அங்க இருக்கிற நல்ல மிருக ஜீவன்கள்லாம் இவர் அப்படியே வச்சுக்கிறார். சாமுவேல் வந்து கேட்கிறார், ஏன் இப்படி செய்தாய்? அவர் சொல்றாரு, நான் நல்ல நோக்கத்துக்காக தான் செய்தேன், இந்த மிருகங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்தலாமே. அப்போ அவர் பேசும் பொழுது நல்ல நோக்கம் போல தான் தெரிகிறது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்வதற்கு கீழ்ப்படிவதை விட இந்த தகன பலிகள் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஈஸியா பலிகளை செலுத்தி விடலாம், காணிக்கைகளை கொடுத்து விடலாம், தசமபாகங்களை கொடுத்து விடலாம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பலிகளை விட ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு யுத்தம் நடக்க போகிறது. சாமுவேல் வந்து பிரேயர் பண்ணி அந்த யுத்தத்தை துவங்கணும், பலி செலுத்தணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். சாமுவேல் வர கொஞ்சம் லேட் ஆகி விடுகிறார். உடனே சவுல் என்ன பண்றாரு, அவரே துணிந்து அந்த பலியை செலுத்தி விடுகிறார். சாமுவேல் வந்த உடனே, ராஜாவே ஏன் இதை செய்து, நீங்க வர லேட் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து இதை செய்துட்டேன்னு சொல்லி அசால்ட்டா சவுல் சொல்லுகிறார். இது எப்படி இருக்குதுன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர்ல நோயாளி படுத்துட்டு இருக்கிறாரு, டாக்டர் வர லேட் ஆகுது, கூட இருக்கிற அட்டெண்டர், அங்க ட்ராலி தள்ளுற அட்டெண்டர் வந்து கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணா அரசாங்கம் விடுமா? அதே தான் இங்க நடந்தது. சாமுவேல் செய்ய வேண்டிய வேலை யார் செஞ்சிட்டாரு? சவுல் செஞ்சிட்டார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்தை மீறி இந்த சவுல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினால் ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட போய் சொல்றாரு, சவுலை ராஜாவாய் மாற்றினது எனக்கு மனவேதனையா இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அவனை ராஜாவா மாத்தினது எனக்கு மனவேதனையா இருக்கிறது என்ற உடனே சாமுவேல் கண்ணீர் விட்டு அழத் துவங்கினார். ஆண்டவரே, நான் தானே அவனை அபிஷேகம் பண்ணேன், நான் தானே அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணேன்னு சொல்லி சாமுவேலும் வேதனைப்பட துவங்கினார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, திருவேற்காட்டில் எத்தனையோ 1000 ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை தன் மகனாய் மகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா? ஐயோ, இவனை போய் ரட்சித்தேனே, இவளை போய் ரட்சித்தேனே என்று ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய சிந்தனையை பார்த்து, உன்னுடைய கேரக்டரை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விடுகிறாரா? வேதனைப்படுகிறாரா? உன்னால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? வெளியில் இருக்கிற மக்கள் உன்னால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படி நடக்கிறாயா? கர்த்தர் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரா? உன்னை குறித்து வேதனைப்படுகிறாரா? இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். கிருபை கிருபைன்னு நம்ம பாட்டு பாடுறோம், கிருபை ஆண்டவர் அதிகமாக தாங்கன்னு சொல்லி கேட்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் கிருபையை பெற்ற நீ அந்த கிருபையை வைத்து கர்த்தரை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறாயா, அல்லது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறாயா? கர்த்தர் துக்கப்பட்டு என்ன தெரியுமா செய்தார்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து வாசியுங்க. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சவுலை விட்டு நீங்கினார். பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். அடுத்து என்ன நடந்தது? கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. நான் ஒரு காலத்துல விசுவாசிகளுக்கு பேய் பிடிக்காது, விசுவாசிகளுக்குள்ள பிசாசு வராது நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்முடைய சபையில ஒரு முறை விடுதலை ஜெபம் வைத்த பொழுது, ரட்சிக்கப்படாதவங்களாம் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல் முறை விடுதலை ஜெபம் வைத்து நான் 3 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருந்து வந்து புதுசாக வந்தவங்களுக்குலாம் ஜெபம் பண்ணுறேன், விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணுறேன். 25 பேய் ஓடினது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் துக்கம். ஏன்னா 10 பேய் அவிசுவாசிகள்கிட்ட இருந்து ஓடிச்சு, 15 பேய் யார்கிட்ட இருந்து ஓடிச்சு? விசுவாசிகளுக்குள்ள பேய் இருந்தது. அன்னைக்கு தான் எனக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆண்டவரே, விசுவாசிகளுக்குள்ள பேய் இருக்குது, எப்படி ஆண்டவரே என்று நான் அதிர்ச்சி அடைந்தேன். இப்பதான் எனக்கு புரிகிறது, கிருபையை அவர்கள் இழந்து விட்டார்கள். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, ஊழியம் பண்றாங்க, காணிக்கை கொடுக்கறாங்கன்னு சொல்லி. ஆனா ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் கிருபையை இழந்து விட்டதினால்
ஆண்டவர் கொடுத்த அந்த இரக்கத்தை இழந்து விட்டதினால் பரிசுத்த ஆவியானவர் அவங்களை விட்டு என்ன பண்ணிட்டாரு? வெளியே போயிட்டாரு. இப்போ சத்தமிடுகிற வெண்கலம், அந்நிய பாஷை பேசுவாங்க, குதிப்பாங்க, சேரை உடைப்பார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனால் அபிஷேகத்தை இழந்து போன நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் உள்ள என்ன வந்துட்டான்? ஆவியானவர் போனவொடனே உள்ள என்ன வந்துடுச்சு? பிசாசு வந்து விட்டது. இன்னைக்கு இந்த இடத்திலே விசுவாசிகளுக்கு நான் ஒன்று சொல்றேன், உனக்குள்ள பிசாசு இருக்கும் என்றால் விடுதலை ஜெபத்திலோ அல்லது சாதாரண ஜெபத்திலோ பிசாசு பிடித்து நீ விழுவாய் என்றால் இன்றைக்கு நீ ஆண்டவத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய கிருபையை மறுபடியும் எனக்கு தருவீராக. நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் சர்ச்சைக்கெல்லாம் வரேனே, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை விட்டு என்ன பண்ணிட்டாரு? விலகிட்டார். ஏன் விலகினார்? பின்னாடி நான் சொல்லுவேன். எதனால விசுவாசிகள் கிருபையை இழக்கிறார்கள்? ஏன் விசுவாசிகள் ஆவியானவரை இழந்து விடுகிறார்கள்? ஏன் பிசாசு உள்ளே வந்து அவர்களை கலங்கடிக்கிறது? உள்ள பிசாசு பூந்துட்ட முதல் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முறுமுறுக்க துவங்குவார்கள், குறை பேச ஆரம்பிப்பார்கள், சபையை குறை சொல்வார்கள், பாஸ்டர் குறை சொல்வார்கள், பார்க்குறவங்களெல்லாம் குறை பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க புரிஞ்சிடணும், அவர்கள் கிருபையை இழந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் என்ன, உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்களும் கிருபையை இழந்துருவீங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், குறை இல்லாத சபை இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எந்த சபை போனாலும் அங்கே குறைகள் உண்டு. ஹல்லேலூயா. குறை இல்லாத பாஸ்டும் உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன்னா பாஸ்டும் சாதாரண மனிதன் தான். ஹல்லேலூயா. இங்கேருந்து பிரசங்க பீடத்தில் பிரசங்கம் பண்ணுறதுனால பாஸ்டங்க தேவ தூதர்கள் அல்ல. உங்களைப் போல மாம்சமும் ரத்தமும் உள்ள சாதாரண மனிதர்கள், அவர்களும் குறை உள்ளவர்கள். அதனால மற்றவங்க குறையவே நம்ம சுட்டி காமிச்சிட்டே இருந்தோன்னு வச்சுக்கிடுங்க, நம்முடைய குறை நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பின்னாடி நான் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இதெல்லாம் சிம்டம். அவங்க கிருபையை இழந்துட்டாங்க, அதனால தான் முறுமுறுக்க துவங்குகிறார்கள். கிருபையை இழந்துட்டாங்க, அதனால தான் ஊழியனையும் சபையும் குறை பேச ஆரம்பிக்கிறார்கள். கிருபையை இழந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு சபைக்கு வர விருப்பம் இருக்காது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாங்க? ஆமா, சர்ச்சுக்கு வந்து என்ன நடக்குது? சர்ச்சுக்கு வந்து என்ன பெருசா ஆண்டவர் செஞ்சிட்டார். இப்போ யாரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க? கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஜெபம் என்ன நடக்குது? சர்ச்சுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இப்பொழுது தெளிவா புரிஞ்சிட்டீங்க, அவர்கள் கிருபையை முற்றிலுமாய் இழந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ சபையை விட்டு பின்வாங்கி போனாங்கன்னா, ஆவியானவருடைய அபிஷேகத்தை இழந்துட்டாங்கன்னா உள்ள என்ன வந்துடும்? அடுத்து உள்ள ஆட்டோமேட்டிக்கா பேய் வந்துடும். இங்க சவுல் வாழ்க்கையில தான் நடக்கிறது. அவன் நினைக்கிறான், நான் ராஜாவா இருக்கிறேன், சிங்காசனத்தில் இருக்கிறேன். ஆனால் அவனோ தேவனுடைய கிருபை இழந்ததினால் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்து கிரியை செய்ய துவங்கினது. அப்ப இவ்வளவு நாள் சவுலின் மேல் இருந்த கிருபை எங்கே போனது? ஹல்லேலூயா. கிருபை எப்பொழுதுமே இந்த பூமியில இருந்துகிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு அழிவே கிடையாது. அப்ப சவுலின் மேல் இருந்த அந்த கிருபை எங்கே போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருபையை கொண்டு போய் ஆண்டவர் யார் கையில கொடுத்துட்டாரு? தாவீதின் கையில் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது 23வது சங்கீதம் 6வது வசனத்துல அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. 23:6 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நன்மையும் தேவனுடைய கிருபையும் என்னை தொடரும், என் பின்பாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சவுலுக்கு பின்னாடி போன கிருபை யாருக்கு பின்னாடி வந்துச்சான்? தாவீது பின்னாடி வந்துச்சான். தாவீது சொல்றாரு, சவுல் இழந்துட்டாரு, ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கிருபை இழப்பதே இல்லை, அது என் பின்னாடியே வந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. என் உயிருள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கிருபையும் என்னை தொடரும். அது தொடரணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே, சபையிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு சரியான சத்தியத்தை போதிக்கிற சபைகள் குறைந்து கொண்டு வருகிறது. உலகத்துல கள்ள சபைகள் பெருகி கொண்டு வருகிறது. துருபதேசங்கள் பெருகி கொண்டு வருகிறது. நீங்களும் நானும் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய கிருபை என்பதை மறந்து விடக்கூடாது. நான் தைரியமா இங்கிருந்து சொல்ல முடியும், நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் சுத்தமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு ஸ்தாபனம். தைரியமா நம்ம இந்த ஸ்தாபனத்தில் இருக்க முடியும். அல்லேலூயா. இதை விட்டுட்டு அங்க வாங்க இங்க வாங்க, அங்க வந்தீங்கன்னா உபதேசம் நல்லா இருக்கும், இங்க வந்தீங்கன்னா உபதேசம் நல்லா இருக்கும்னு சொல்லி கண்ட இடங்களுக்கும் அலை போல நீங்கள் அலசடிப்படுவீர்கள் என்றால் கர்த்தருடைய கிருபை இழந்து போய் விடுவீர்கள். அல்லேலூயா. நீங்க சவுல் போயிட்டாருன்னா அடுத்து அந்த இடத்தை நிரப்ப யார் ரெடியா இருக்கிறாங்க? தாவீது ரெடியா இருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சபை நீங்க வருவதனால்தான் சபை நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க.
உங்களுக்காக சபை அல்ல, கர்த்தருக்காக சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சவுல் விலகி போனால் அடுத்து ஒரு தாவீது உள்ளே வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே தேவன் உனக்கு கொடுத்த கிருபையை நீ இழந்து விடாதபடி உன்னை நீ காத்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த கிருபையை குறித்த இன்னொரு சத்தியத்தை நான் வேதத்திலிருந்து அறிந்து கொண்ட இன்னொரு சத்தியத்தை நான் சொல்றேன். கிருபையின் காலம் ஒரு நாள் முடிவடைந்து விடும். அல்லேலூயா. கிருபையின் காலம் ஒரு நாள் என்ன பண்ணிடும்? முடிஞ்சிடும். அப்படின்னா கிருபை நிரந்தரமாய் எப்பவுமே இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. கிருபையின் காலம் ஒரு நாள் முடிவடையும். கிரேஸ் பீரியட் will end. எப்பவுமே கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. ஒரு வாரம் கிரேஸ் பீரியட் தரேன், அதுக்குள்ள என்ன பண்ணிடு? கட்டிடு. இன்சூரன்ஸ் போடுறீங்க, 15ஆம் தேதி இன்சூரன்ஸ் கட்டணும், கட்ட முடியல, உடனே அங்கேருந்து உங்களுக்கு தகவல் வரும், 15 நாள் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் தருகிறோம். அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே என்ன பண்ணிடுங்க? கட்டிடுங்க. கிரேஸ் பீரியடுக்குள்ளே நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டலைன்னா அடுத்து என்ன ஆகிடும்? இன்சூரன்ஸ் நிரந்தரமாக இருக்குமா? கேன்சல் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? அதே போல தான் ஆண்டவர் உலகத்துக்கும் நமக்கும் ஒரு கிருபையின் காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள் கிருபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த காலத்துக்குள் நம்ம கிருபையை பிரயோஜனப்படுத்திக்கலைன்னா அந்த கிருபையின் காலம் முடிவடைந்து விடும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கின பின்பு உலகம் பயங்கரமான பொல்லாத பாவத்துக்குள் சென்ற பொழுது ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனை நான் உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று அவர் பார்த்த பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. உலகத்துல 1000 பேர் அநியாயம் பண்ணாலும் நீ நீதியுள்ள பிள்ளையாய் வாழ்ந்தா கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா நேர்மையா இருக்கிறோமா? சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், நம்முடைய சபையிலே சில நேரங்களில் விசுவாசிகள் வேலை வாங்குவாங்க இல்லையா? ஒரு பிளம்பரையோ ஒரு எலக்ட்ரிஷியனையோ அல்லது ஒரு ஏசி மெக்கானிக்கோ வேலை வாங்கும் பொழுது நான் கேள்விப்பட்டேன், 80% விசுவாசிகள் ஒழுங்காக காசு கொடுக்க மாட்டேன்றாங்களா. நம்ம பிரதர் தானே, அப்புறம் தரம் பிரதர், பரவாயில்ல பிரதர், ஃப்ரீயா செய்யுங்க பிரதர். அப்போ எங்கள் நேர்மை எங்கே போச்சு? அவங்களுக்கு வயிறு இல்லையா? அவங்களுக்கு குடும்பம் கிடையாதா? அப்போ அவங்களுக்கு நீ ஃப்ரீயாக செய்யுன்றது எப்படி உங்களால் சொல்ல முடியுது? சபையில் ஒரு வேலை வாங்கினா கூட அவங்களுக்கு உரிய சம்பளத்தை நான் கொடுத்துருவேன். நிறைய விசுவாசிங்க வாங்க மாட்டாங்க. பாஸ்டர், நான் கர்த்தருக்கு தானே செய்கிறேன், சபைக்கு தானே செய்கிறேன். எல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களுக்குன்னு குடும்பம் ஒன்று இருக்கிறது, வயிறு என்று ஒன்று இருக்கிறது, வைத்துக்கொள்ளுங்கள் என்று அப்படி சில நேரம் கொடுப்போம். சில நேரங்களில் அவங்க முடியவே முடியாது, கர்த்தருக்காக நாங்கள் செய்கிறோம், வாங்க முடியாதுன்னு வாங்க. சில நேரங்களில் நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனால் விசுவாசி இன்னொரு விசுவாசியை வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிடும் பொழுது 100 ரூபாய் பேசினா 150 ரூபாய் கொடுத்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆனால் வேலையெல்லாம் வாங்கிட்டு, பிரதர் அடுத்த வாரம் தரம் பிரதர், அடுத்த மாதம் தரம் பிரதர், இப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? கிருபையை இழந்து விடாதபடி நீதியின் நேர்மை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் கடனாளி அல்லன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட நான் கடன் பட்டிருந்தா சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். என்னுடைய மனசாட்சியின்படி இந்த 25 வருஷத்துல எந்த விசுவாசிட்டையும் நான் கடன் பட்டதே கிடையாது. அப்படியே கடன் வாங்கியிருந்தாலும் சபைக்காக தான் வாங்கியிருப்பேன். வாங்கின கடனை நான் உடனே அடைத்து விடுவேன். யாருக்கும் நான் பாக்கி வைத்ததே கிடையாது. ஏனென்றால் எனக்கு பயம், நம்ம கடனை திரும்ப அடைக்கலைன்னா கர்த்தர் துன்மார்க்கருடைய லிஸ்ட்டில் நம்மளை கொண்டு போய் வச்சிருவார். எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. யாரோடோ ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீ வாங்கின கடனை திரும்ப கொடுக்காம இருந்தீன்னா முதல்ல அந்த கடனை அடைத்து விடு. யாரிடத்திலாவது வேலை வாங்குவாய் என்றால் சூரியன் மறைவதற்குள் அவங்களுக்குரிய கூலியை கொடுத்து விடு. இல்லைன்னா தேவன் கிருபையை உன்னை விட்டு எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, கிரேஸ் பீரியட் நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினதற்காக வேதனைப்படுகிறார். நோவாவை பார்த்து சொல்றார், நோவா, இந்த ஜனங்களில் உன்னை தான் நான் நீதிமானாய் பார்க்கிறேன், ஆகையினால் உண்மையில் என் கிருபையை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமிக்கு 120 வருஷம் நான் இப்போ கிரேஸ் பீரியட் கொடுக்க போகிறேன். எத்தனை வருஷம்? 120 வருஷம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. ஹல்லேலூயா.
நான் எதுக்கு அவன் கூட போராடிட்டு இருக்கணும்? அவன் மாம்சமான மனிதன் தானே, மாம்சத்தை தானே யோசிக்கும். அதனால நான் எதற்கு அவனோடு கூட போராட போகிறேன் என்று சொல்லிட்டு கர்த்தர் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் இருக்க போகிற நாட்கள் இன்றிலிருந்து இந்த பூமியில் மனிதர்கள் வாழ போகிற நாட்கள் 120 வருஷம் 120 வருஷம் என்றார். ஹல்லேலூயா. மனிதனுடைய ஆயுசு காலத்தை ஆண்டவர் இங்க சொல்லல, நோவா கிட்ட சொல்றாரு, இன்னையிலிருந்து 120 வருஷம் தான் இப்ப இருக்கிற மனிதன் வாழ போகிறான். அதன் பின்பு இந்த உலகத்துக்கு ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது. அப்ப ஆண்டவர் ஒரு கிரேஸ் பீரியட் என்ன பண்ணிட்டாரு? ஒரு கிரேஸ் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். 120 வருஷம். அதுக்குள்ள எவன்லாம் மனம் திரும்புறானோ, எவன்லாம் இந்த கொப்பேர் மர பேழைக்குள்ள யாரெல்லாம் வரானோ அவனெல்லாம் தப்பிச்சுக்கிடுவான், அவன்லாம் கிருபையை பெற்றுக்கொள்வான். உள்ள வராதவன்லாம் கிருபையை இழந்து விடுவான். 120 வருடம் தான் கிரேஸ் பீரியட் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அப்புறம் நோவா என்ன தெரியுமா செய்தாரு? புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே நோவா என்ன செய்தார் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான. நோவா எதை பிரசங்கித்தார்? நீதியை பிரசங்கித்தார். எத்தனை வருஷம் பிரசங்கித்தார்? 120 வருஷம் இங்க கிடையாது, ஆனா ஆதியாகமம் 6:3 இருக்கிறது. 120 வருஷம் கிரேஸ் பீரியட். அந்த கிரேஸ் பீரியட்ல அவர் என்ன பண்ணாரு? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. இந்த 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 25 வருஷம் பிரசங்கம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராவது என்ன பண்ணிருக்காங்க? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பாவம் நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாராம்? 120 வருஷம் நீதியை பிரசங்கித்தார். மக்கள்கிட்ட போய் சொல்றார், மக்களே பாவ வழியை விட்டு திரும்புங்க, அநியாயத்தை விட்டு திரும்புங்க, நேர்மையா வாழுங்க, நீதியா வாழுங்க, ஏமாத்தாதீங்க, திருடாதீங்க, பொய் பேசாதீங்க, அடுத்தவனை ஏமாத்தாதீங்க, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நீதியை பிரசங்கித்தார் 120 வருடங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டது எத்தனை பேர் தான்? 8 பேர் தான் பேழைக்குள் வந்தாங்க. இப்போ 8 பேரை மாத்திரம்தான் அந்த அவபக்தி நிறைந்த அந்த உலகத்திலே கர்த்தர் 8 பேரை தான் காப்பாற்ற முடிந்தது. அத்தனை பேரும் நோவாவின் பிரசங்கத்தை நம்பவில்லை. ஹல்லேலூயா. ஏய் தாத்தா, உனக்கு மூளை குழம்பி போச்சு, அது எப்படி பூமி அழியும், அது எப்படி பூமியில ஜலப்பிரளயம் வரும், நீ என்ன முட்டாளா இருக்கிறன்னு சொல்லி நோவாவை யாரும் நம்பவில்லை. அவரை நம்பின 8 பேர் மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்பொழுது பிசாசு சொல்லுவான், பாஸ்டர் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவார், அதெல்லாம் நம்பாத, வந்தியா இப்ப பாட்டு பாடினியா, பிரசங்கம் கேட்டியா, காணிக்க போட்டியா, போயிட்டாரு அப்படின்னு பிசாசு சொல்லுவான். ஆனா ஒரு நாள் வருகிறது, கர்த்தருடைய வருகை நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. 120 வருடம் நோவா பிரசங்கம் பண்ணினார். ஆனால் 8 பேர் தான் மனம் திரும்பினார்கள். ஐயோ மீதி இத்தனை பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கிருபையை தொடர்ந்தாரா? 120 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிருபை தொடர்ந்ததா? கிருபை தொடரல. கர்த்தர் சொன்னால் சொன்னது. ஹல்லேலூயா. 120 வருஷம் தான் கிரேஸ் பீரியட் சொன்னாரு, சொன்னபடியே நடந்தது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன நடந்தது? மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. எல்லாருக்கும் ஆண்டவர் 120 வருஷம் கிருபை கொடுத்தார். அந்த கிருபையை பாதுகாத்தவர்கள் எத்தனை பேரு? 8 பேர். இழந்தவர்கள் எத்தனை பேர்? கோடிக்கணக்கான மக்கள். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்த கிருபையை காத்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த கிருபையை இழந்து விடக் கூடாது. கிரேஸ் பீரியடுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த பீரியட் முடியறதுக்குள்ள அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஒரு முறை ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாளிலே ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தார். இந்த நாளிலே காலை 9 மணி முதல் 12 மணி வரை என்னை பார்க்கிற யாவருக்கும் அவளுடைய கடன்களை நான் அடைத்து முடிப்பேன் என்று ராஜா அறிவிப்பு கொடுத்தார். உடனே அந்த தேசத்தில் இருந்த கடன்காரர்கள் எல்லாம் கடன் பத்திரங்களை எடுத்துக்கொண்டு கியூல நின்றார்கள். ராஜா 9 மணிக்கு எப்போ கதவு திறக்கணும் காத்து கொண்டு வந்த பொழுது அங்க ஒரு சாத்தான் வந்தான். சொன்னான், ஐயோ உங்களுக்கெல்லாம் புத்தி கிடையாதா? அந்த ராஜா தான் கிறுக்கு பிடிச்சி ஏதாவது சொன்னா நீயும் நம்புறியா? இவ்வளோ பேர் கடனை அடைக்க அந்த ஆள்கிட்ட காசு இருக்குதா? 2வது, ஒருவேளை கடன் அடைக்கிறேன்னு உள்ள கூப்பிட்டு உங்களுக்கு ஆளுக்கு 4 சவுக்கடி கொடுத்தா என்னடா பண்ணுவீங்கன்னு. ஒன்று அது வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்தவன் நம்பிக்கைலாம் என்ன பண்ணிடுச்சு?
புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இன்னைக்கு சபையிலையும் சில பேர் அப்படிதான். என்ன நீ பைபிள் பைபிள் சர்ச்சு சர்ச்சு, செவ்வாய்க்கிழமை ஆனால் ஊழியன்ற, புதன்கிழமை ஆனால் கேர்சல்ன்ற, எங்களை பார் மாதம் ஒரு முறை திருவிருந்துக்கு மாத்திரம் வந்துட்டு போயிடுவோம். நீ என்ன முட்டாள்தானமா இப்படி சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நல்ல ஊழியம் செய்கிறவங்களையும் சில பிசாசுகள் என்ன பண்ணிடும், கெடுத்துரும். பிசாசு வெளியெல்லாம் கிடையாது, எங்கே தான் இருக்கிறது, சபைக்குள்ளே தான் இருக்குது. நல்ல ஊழியம் பண்ணுறவங்களையும் கெடுத்துரும். நீ என்ன தசம பாகம்லாம் கொடுக்குற, எங்களை பார் கரெக்டாக ₹1, அதுவும் தேடி பிடிச்சி எங்கே தான் அந்த காயின் கிடைக்குமோ கிடைக்காது, கரெக்டாக அந்த ₹1 தூக்கி காணிக்கை கொடுத்துட்டு நாங்கள்லாம் பார் எவ்வளோ மீதி எடுக்கிறோம், நீனும் முட்டாள்தனமாக கொண்டு போய் சர்ச்சில் போய் கொட்டுற. ஒரு நாள் வருகிறது, யார் முட்டாள் யார் ஞானமுள்ளவர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அதே போல் தான் கூட இருந்த ஒரு சாத்தான் வந்தவங்க நம்பிக்கையெல்லாம் பாழாக்கிட்டான். 9 மணி ஆச்சு, கதவு திறந்தது, யாரும் உள்ள போகல, பயம். உள்ள போய் ராஜா ஒருவேளை அவமானப்படுத்திடுவாரோ, ராஜா ஒருவேளை நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாரோ, என்ன போய் நம்பி வந்தேன்னு கேலி பண்ணுவாரோ, அல்லது ராஜா ஒருவேளை நம்மளை அடித்து நம்மளை அவமானப்படுத்தி விடுவாரோன்னு சொல்லி எல்லாம் பயந்து போய் நிற்கிறான். 11 ஆயிடுச்சு, 11:45 ஆச்சு, யாரும் உள்ள போகல. கடைசியா ஒரு வயசான தம்பதிகள் கையில ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்தார்கள். யாரும் போலன்னு உடனே இவங்க கூட்டத்தை முந்தி உள்ள போன பொழுது அந்த சாத்தான் தடுத்துச்சு. ஏய் கழடு, உள்ள போய் அடி வாங்கி சாக போற, எல்லாரும் இங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க, நீ உள்ள போறியே. அப்போ அந்த வயதானவங்க சொன்னாங்க, எப்பா எப்படி இருந்தாலும் நாங்கள் சாக போகிறோம், ராஜா கையில செத்தா புண்ணியமாவது கிடைக்கும், நாங்கள் உள்ள போய் சாகுறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் பத்திரத்தை எடுத்து உள்ள போன உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் சிங்காசனத்திலேருந்து எழுந்து இறங்கி வந்து இவங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து சொன்னார், என் பிறந்த நாளுக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சேன், யாருமே என்னை நம்பலை, என்னை நம்பி வந்தீங்களே, உங்கள் கடனை இப்பொழுதே அடைக்கிறேன் என்று சொல்லி அந்த கடன் பத்திரத்தை கிழித்து போட்டு விட்டு உங்கள் கடன் அடைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்னை நம்பி வந்ததினால் உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் நல்லா வாழணும்னு சொல்லி ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகளை கொடுத்து அவர்களை வெளியே அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. வெளியே வந்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க, தாத்தா ராஜா அடிச்சாரா உதைச்சாரா? தாத்தா சிரிச்சுட்டே சொன்னார், முட்டாள்களா, இந்த சாத்தான் பேச்சை கேட்டு ஆசீர்வாதத்தை எழுந்துட்டீங்களே, ராஜா கடனே அடைத்தார், உயிரோடு இருக்கிற வரை வாழும் வரை எங்களுக்கு கிருபையாய் நிறைய பணமும் கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அட பாவி, இவன் பேச்சை கேட்டு ஏமாந்தமேன்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் முட்டி மோதி அரண்மனைக்குள் போக நினைத்த பொழுது மணி அடித்தது, கதவு மூடப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. கிருபையின் காலம் முடிவடைகிற ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் 2000 வருடமா இந்த உலகத்துக்கு கிருபையை கொடுத்து விட்டார். இன்னும் அவர் கிருபையா இருக்கிறார். அந்த காலம் முடிவடைவதற்கு முன்பு மனம் திரும்பினால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இதை சொன்னா வெளியில இருக்கிறோம், நம்மளை கல் எடுத்து அடிக்கிறான். மனம் திரும்புங்கன்னு சொன்னா அவன் என்ன பண்றான், கல் எடுத்து அடிக்கிறான். ஆனா ஒரு நாள் வருகிறது, கிருபையின் காலம் முடிவடைந்து விடும். நோவாவின் பேழையாகிய பரலோகத்துக்குள் நாம் சென்று விடுவோம், அவர்கள் நித்திய நரகத்துக்குள் சென்று விடுவார்கள். அன்பான தேவ பிள்ளையே, கிருபையின் காலம் முடிவடையும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 3வது ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடறேன். நாமெல்லாம் கிருபையை பெற்றுக்கொண்டோம், இதை வீணடிக்க போகிறோமா அல்லது அந்த கிருபையை பிரயோஜனப்படுத்த போகிறோமா? We must make use of God's grace. ஆண்டவருடைய கிருபையை பிரயோஜனப்படுத்தணுமே தவிர ஒரு நாளும் அந்த கிருபையை நாம் வீணடித்து விடக்கூடாது, கிருபையை இழந்து விடக்கூடாது. 3 விஷயங்கள் கிருபையை இழக்க கூடாதுன்னா 3 விஷயங்களை செய்யக்கூடாது. வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை வேகமாக சொல்லிடுறேன். கிருபையை நீங்கள் பிரயோஜனப்படுத்த விரும்பினால் முதலாவது விக்கிரகத்தை விட்டு விலகுங்கள். வேதம் சொல்கிறது, விக்கிரகத்தை விட்டு விலகினால்தான் நீ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி, தெரிந்த எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு தேவன் தருகிற கிருபையை என்ன பண்றாங்க, போக்கடித்து விடுகிறார்கள், வீணாக்கி விடுகிறார்கள். தமிழ்ல பொய்யான மாயை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பொய்யான மாயை என்பது எதுன்னு சொல்லி நான் ஆங்கில வேதங்களை ஆராய்ந்த பொழுது கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்லுது, all who worship worthless idols turn from the God who offers them mercy. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒன்றுத்துக்கும் உதவாத விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுக்கும் கிருபையை வீணடித்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் விக்கிரக ஆராதனை சாதாரணமானதுன்னு சொல்லி,
ஆனா அன்பான தேவ பிள்ளைகளே, விக்கிரகத்தை ஆராதிக்க ஆராதிக்க மக்கள் எதை இழந்து கொண்டிருக்கிறாங்க? கிருபை இழந்து கொண்டிருக்கிறாங்க. உங்க வீட்டுல விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டியது ஒரே ஒரு ஜெபம்தான். விக்கிரகத்தை வணங்குறவங்க நல்லா வீடு கட்டணும், ஆண்டவரே கல்யாணம் பண்ணணும், பேர பிள்ளை எடுக்கணும், அதை எடுக்கணும் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் பிரயோஜனம் இல்லாத ஜெபம். அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே கிருபையாய் அவர்களை ரட்சிப்பீராக. ஆண்டவர் அருவருக்கிற பாவத்துல டாப்ல இருக்கிறது விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு அதை சொன்னா மக்களுக்கு பிடிக்கல. நீங்க என்ன இயேசு இயேசுன்னு சொல்றீங்க என்று சொல்லி அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆனா இது நம்முடைய கருத்து அல்ல, வேதம் சொல்கிறது தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். பொய்யான மாயையை யார் பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் கிருபையை போக்கடித்து விடுவார்கள். விசுவாசிகள் கூட சில நேரம் அறியாம வீட்டுல போட்டோ வச்சு போட்டோவுக்கு முன்னாடி ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க, சிலுவையை வச்சு சிலுவைக்கு முன்பாக ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், விக்கிரகம் எந்த வடிவில் இருந்தாலும் அதை நீ வணங்குவாய் என்றால் தேவனுடைய கிருபையை நீ இழந்து விடுவாய். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? நான் இயேசுநாதர் போட்டோ வச்சு தானே ஜெபம் பண்றேன், சிலுவையை வச்சு தானே ஜெபம் பண்றேன். எதை வச்சு ஜெபம் பண்ணாலும் விக்கிரகம் விக்கிரகம் தான். அதை வணங்குகிறவர்கள், பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் கிருபையை இழந்து விடுவார்கள். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆண்டவரை ஆராதனை செய்வாய் என்றால் கர்த்தருடைய கிருபை அந்த இடத்துல இறங்கி வரும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடு ஆராதிக்கணும், கருத்தோடு ஆராய்ச்சிங்க பாருங்க, மெய் மறந்து ஆண்டவர் ஆராய்ச்சி பாருங்க, அப்படியே தேவனுடைய கிருபை பனி போல உங்கள் மேல் இறங்கி வரும். உங்களுக்கே தெரியும், ஆண்டவருடைய கிருபை என்னை மூடுகிறது, ஆண்டவருடைய இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்கிறது, ஒரு கூடாரம் போல அவர் என்னை மூடுகிறார் என்பதை ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இரண்டாவதாக அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடக்கூடாதுன்னா மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காமல் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மற்றவங்களை குற்றப்படுத்துவது ஈஸியா, நம்முடைய குறைகளை கண்டுபிடிப்பது ஈஸியா? நம்முடைய குறையை கண்டுபிடிக்க ஈஸியா? அதுதான் கஷ்டம். முன்னாடி ஒரு முறை நான் 2 வீலரில் ஒரு முறை போயிட்டே இருந்தேன். எதிரில் ஒருத்தர் வந்து லைட் ஆஃப் பண்ணாமல் வந்தார். இப்போ தான் லைட்லாம் ஆனில் இருக்குது, அப்போல்லாம் லைட் பகலில் போடக்கூடாது. அப்போ நான் வந்து அவருக்கு கை காமிச்சேன், சார் பல்பு எரியுது அப்படின்னு காமிச்சேன். அவர் சிரிச்சிட்டே சொன்னார், உங்கள் வண்டியிலையும் பல்பு எரியுது அப்படின்னார். இப்போ அடுத்தவங்க குறையை கண்டுபிடிக்கிறது ஈஸியா, ஏன் குறையை கண்டுபிடிக்கிறது ஈஸியா? நம்ம குறையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, நம்ம குறையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். புரியுதா உங்களுக்கு? அவன் சரியில்லை பாஸ்டர், இவன் சரியில்லை பாஸ்டர், அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரியில்லைன்ட்டு ஆட்டையும் கடிச்சு மாட்டையும் கடிச்சு கடைசியில் பாஸ்டர் என்ன பண்ணிடுறது? கடிச்சிடுறது. ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, அதனால தான் வேதம் சொல்கிறது, ரோமர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கிறவனே, நீ யாரானாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, தப்பித்து கொள்ள உனக்கு வழியே இல்லை என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவ்வளோ பெரிய ஆளு, நான் இவ்வளோ பெரிய ஆளு, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி நீ எதை செய்திருந்தாலும் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்கிறவனே, உனக்கு இனி தப்பித்து கொள்ள இடம் இல்லை. தொடர்ந்து அங்கே வேதம் சொல்கிறது, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, மற்றவங்க குற்றம் பண்றாங்க, மற்றவங்க ஏமாத்துறாங்க, மற்றவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி மற்றவர்களை குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், அவைகளை நீயே என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் பொய் சொல்றான்ட்டு இவங்களை என்ன பண்றது? பொய் சொல்றான். அவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்றது? ஏமாத்துறது. அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்ட்டு இவங்களை என்ன பண்றது? கெட்ட வார்த்தை பேசுறது. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்றியே, அதைத்தானே நீயும் பண்ற. மற்றவங்களை குறை சொல்ற இல்ல, அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு நீ தானே அதையும் பண்ணிட்டு இருக்கிற. நீ அவன் வாழ்க்கையில அந்த குறைய நீ தானே அந்த குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அவைகளை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ மற்றவர்களை மறுபடியும் நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால். ஹல்லேலூயா. அடுத்தவன் அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்லிட்டு நீ தானே அதை பண்ற.
அவைகளை நீயே செய்கிறபடியால் வேதம் சொல்கிறது, நீ மற்றவர்களை குறித்து நீ சொல்கிற தீர்ப்பினாலே மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஹல்லேலூயா. நீ அநியாயம் பண்ணினா உனக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றேன்னா அதுதான் நமக்கு என்ன பண்ணும், நடக்கும். ஒரு நாளும் சாபமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. நான் ரொம்ப சில நேரங்களில் கோபம் வரும்பொழுது கூட யோசித்து தான் நான் பேசுவேன். என் வாயிலிருந்து சாபமான வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. என்னை திட்டினாலும் சில நேரம் நான் பொறுத்துக்கிடுவேன். ஏன் தெரியுமா? அன்பான தேவ பிள்ளையை, மற்றவங்களுக்கு நம்ம என்ன சாபம் கொடுக்குறோமோ அந்த தவறு செய்யும்போது அதே சாபம் நமக்கு என்ன பண்ணும், வந்துடும். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவங்க உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி நீ நாசமா போவ அப்படின்ட்டு நீங்க சபிச்சிங்கன்னா, உங்களை அறியாமல் நீங்க இன்னொருவரை ஏமாற்றும் பொழுது அதே சாபம் உங்க மேல இறங்குமா இறங்காதா? ஆண்டவர் சொல்வார், நீ அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்த அதே தீர்ப்பு தான் உனக்கும். நீதிபதி ஆயிருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி நம்முடைய ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதியாக இருக்கிறார். அப்போ மற்றவர்களை குறித்து நீ சொல்லுகிற தீர்ப்பினால் உன்னைத்தானே குற்றவாளியாக நீ தீர்த்து கொள்கிறாய். அடுத்து 4வது வசனத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பவுல் எழுதுறாரு. அதுதான் நான் சொல்ல வந்தது. அதை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அல்லது தேவ தயவு அல்லது தேவனுடைய கிருபை நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை நாம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறது. ஹல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றது ஈஸியா, அதன்படி வாழ்வது ஈஸியா? வாழ்வது ஈஸியா, பிரசவம் பண்ணுறது ஈஸி. இங்கே நான் அங்கே உட்காந்துட்டு பண்ணுங்கன்னா நீங்கள் என்னை விட பெஸ்ட்டாக பிரசவம் பண்ணுறவங்களாம் இங்கே இருக்கிறீங்க. சூப்பராக பிரசவம் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க. பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் தேவ பிள்ளையே, பைபிள் சொல்லுது, முதல்ல நீ குணப்படு, அதன் பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. நீயே குணப்படலை, உன் கேரக்டர் சரியில்லை, நீ வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நிலையில் இல்லை, நீ குணப்படுறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி கொண்டு இருக்காது. புரியுதா உங்களுக்கு? கஞ்சாவை பயன்படுத்துகிற ஒருத்தன் தான் பையனை பார்த்து, டேய் கஞ்சா குடிக்காதரா, நல்லது இல்லடா அப்படின்னு அந்த பையனை சொல்லுவான். யோ, முதல்ல நீ நிறுத்து, நீ முதல்ல குணப்படு, அப்புறம் எனக்கு என்ன பண்ணு, அட்வைஸ் பண்ணு. திருடுற ஒரு திருடன் தான் பையனை பார்த்து, டேய் அப்பா தாண்டா திருடி கெட்டு போயிட்டேன், நீ அந்த தொழிலை செய்யாதரா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்ன பையன் என்ன சொல்லுவான், நீ முதல்ல திருட்ட விடு, அப்புறம் எனக்கு என்ன பண்ணு, அட்வைஸ் பண்ணு. அன்பான தேவ பிள்ளையே, அதனால்தான் வேதம் சொல்கிறது, உங்களில் அநேகர் போதகராய் மாறாதிருப்பீர்களாக. போதகர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், குணப்படணும். முதல்ல உன் கேரக்டர் மாறணும். முதல்ல நீ தேவனுடைய தயவை அசட்டை பண்ணாதபடி உன்னை நீ குணப்படுத்தி கொள்வாய் என்றால், உன்னை நீ குணப்படுத்தின பின்பு மற்றவர்களை உன்னால் ஸ்திரப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இங்கிருந்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஒரே நாளில் இந்த இடத்துக்கு நான் வந்தல்ல. அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவர் பல வருடங்கள் என்னை அடித்து உடைத்து உருவாக்கி இன்னைக்கு இத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஓரளவு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஓரளவு. ஏன்னா பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனா தேவ பிள்ளையே, முதல்ல நீ குணப்படு. முதல்ல ஆண்டவருடைய கிருபையை நீ பெற்றுக்கொள். அந்த கிருபையை வீணாக்காதே, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதே. முதல்ல உன்னை நீ சீர்படுத்திக்கொள் என்று ஆண்டவருடைய தயவு நம்மை ஏவுகிறது. அப்ப தேவனுடைய கிருபையை வீணாக்க கூடாது என்றால், அடுத்தவங்க குறைகளை பார்க்கறத நிறுத்திட்டு நம்முடைய குறைகளை பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அல்லேலூயா. கடைசி அவனை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவருடைய கிருபை நாம் இழந்து விடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கசப்பான வேரை அகற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கசப்பின் வேர் ஆழமாய் விட்டு இருக்கிறது. கசப்பு உனக்குள் இருந்தால் என்ன நடக்கும்? எபிரேயர் 12:15 எல்லோரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அன்பான தேவ பிள்ளையே, கசப்பான வேர் முளைச்சதுன்னா தேவனுடைய கிருபையை நம்ம என்ன பண்ணிடுவோமா? இழந்துருவோமா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த இடத்துல கசப்போடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? அநேக சகோதரிகள் கணவர் மேல் கசப்போடு இருக்கிறீர்கள். அநேக சகோதரர்கள் மனைவி மேல் கசப்போடு இருக்கிறீங்க. அநேக பிள்ளைகள் பெற்றோர் மேல் கசப்பா இருக்கிறீங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. மற்ற அப்பா அம்மா எல்லாம் பிள்ளைங்களுக்கு என்னென்னவோ செய்திருக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா எங்களுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி உன் தகப்பன் மேலும் தாயின் மேலும் நீ கசப்பில் இருக்கிறாய். அன்பான தேவ பிள்ளையே, அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா ஒரு நாள் அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனா நீ செய்ய வேண்டிய கடமை நீ செய்கிறாயா? உன் தகப்பனை தாயை நீ கனம் பண்ணுகிறாயா? உன் தாய்க்கும் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்கிறாயா? அவங்க எனக்கு செஞ்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு நீ சொன்னா, இதே வார்த்தை தான் உன் பிள்ளை உனக்கு செய்யும். உங்க அப்பா அம்மாவுக்கு நீ செய்திருந்தா உனக்கு நான் செய்திருப்பேன், நீ அவங்களுக்கு செய்யல, நான் எதுக்கு செய்யணும்ட்டு உன் பிள்ளை உன்னை பார்த்து தானே கற்றுக்கொள்ளும். அன்பான தேவ பிள்ளையே, கசப்பான வேர் உனக்குள்ளே இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை பிடுங்கி போட்டுவிடு. அந்த கசப்பான வேர் கலகத்தை கொண்டு வந்து விடும். சபைக்குள்ள ஒரு விசுவாசிக்குள்ள கசப்பு வந்துட்டா அவங்க அடுத்தவங்களை பாய்சன் பண்ணி பண்ணி பண்ணி, அந்த சிஸ்டர் அப்படி, இந்த சிஸ்டர் இப்படி, பாஸ்டர் இப்படி, அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாய்சன் பண்ணி 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 ஒரு கலகத்தை உருவாக்கி விடுவார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் விரோதமாய் கலகம் பண்ணின யாரும் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க, கிருபை இழந்துருவாங்க. ஊழியத்துக்கும் சபைக்கும் விரோதமாக யார் எழும்பினாலும் தேவனுடைய கிருபையை அவர்கள் இழந்து விடுவார்கள். அப்ப கசப்பான வேர் உனக்குள் முளைத்திருக்கும் என்றால் தேவனுடைய கிருபையை நீ இழந்து போய் விடாதபடி, உன்னை தீட்டுப்பட்டு விடாதபடி இருக்கணும். அது மாத்திரமல்ல, 16வது வசனத்துல இன்னொரு எச்சரிப்பையும் வேதம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட இழக்கக்கூடாத தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். கசப்பு உள்ள வந்துட்டா ஏசா மாதிரி மாறிடுவோமா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை எட்டி உதைச்சிருவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஈஸியா மறந்துடுவோமா? ஆண்டவரை குறை சொல்ல துவங்கி விடுவோமா? கலகத்தை உருவாக்கி விடுவோமா? எல்லாமே கசப்புலே அடங்கி இருக்கிறது. இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்குள் கசப்பின் வேர் இருக்கிறதா? மன்னிக்க முடியாத வைராக்கியம், பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறியா? அவன் பண்ணதுக்கு நான் திரும்ப செய்யாம நான் விடமாட்டேன்ற வைராக்கியத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, கிருபையை நீ எப்போ இழந்துட்ட. உன் மேல ஆண்டவர் வைத்திருந்த இரக்கம், உன் மேல் ஆண்டவர் வைத்திருந்த கூடாரமாகிய பாதுகாப்பு, கர்த்தர் உன்மேல் வைத்திருந்த தயவு நீ இழந்து விட்டாய். அதனால்தான் அந்த பழி வாங்கணுன்ற எண்ணம், நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், பழி வாங்காம விட மாட்டேன், அவன் செய்ததுக்கு பதிலுக்கு பதில் செய்யாம விட மாட்டேன்ற அந்த வைராக்கியம் உனக்குள் இருக்கும் என்றால் ஆவியானவர் எச்சரிக்கிறார், கிருபையை நீ இழந்துட்டேன். அதனால்தான் இந்த மாதிரிலாம் உனக்குள்ள எண்ணம் வருது. இப்போ இந்த எண்ணம் எல்லாம் உனக்குள்ள இருந்து போகணும், கிருபை உனக்குள் வர வேண்டும் என்றால் கசப்பின் வேரை பிடுங்கி போட்டு விடு. ஹல்லேலூயா. அது எவ்வளவு ஆழமா உன் மனசுல வேர் விட்டு இருந்தாலும் அதை பிடுங்கி போட்டு விடு. இன்றைக்கு அதை நீ பிடுங்கி போட்டு அந்த உனக்கு விரோதமானவர்களை மன்னித்தால் தேவனுடைய கிருபை உன் மேல் இறங்கி வரும். ஹல்லேலூயா. உன்னை விரோதிக்கிறவங்க விரோதிச்சுட்டே இருக்கட்டும், உன்னை பத்தி பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். என்னை பத்தி முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுறவங்க நிறைய பேர் உண்டு, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நான் ஒரு நாளும் அவங்கள சபித்ததும் கிடையாது. அவங்களுக்காக ஆண்டவரத்தில் அவங்கள தண்டிங்கன்னு சொல்லி பேசின வேண்டுனதும் இல்லை. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அவங்க நல்லா இருக்கட்டும். என்னை குறை சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு அவங்க எப்படி இருக்கட்டும்? சந்தோஷமா இருக்கட்டும். ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க தேவனுடைய கிருபை நம்மை அதிகமாய் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த தேவ கிருபை நம்மை மூட 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 இந்த பூமியில நமக்கு என்ன தேவையோ அத்தனை அந்த கிருபை நமக்கு செய்து முடித்து விடும். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, கிருபையை காத்து கொள்கிறாயா அல்லது கிருபையை இழந்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு நம்மை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே உங்க கிருபையை நான் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாதப்பா. இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையை மாத்திரம் நான் இழந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவத்தில் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம் எல்லாரும் கைகளை தட்டி ஒரு 2 நிமிடங்கள் கர்த்தருடைய கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பாவியா இருந்த என்னை நீதிமானாய் மாற்றினீரே, அந்த கிருபைக்காக நன்றி. கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, பாவியா இருந்த என்னை நீதிமானாய் மாற்றின உம்முடைய கிருபைக்காக நன்றி.
நன்றி 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 தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அன்பான தேவ பிள்ளையே, கிருபை குறித்து 3 சத்தியத்தை பார்த்தோம். தேவனுடைய கிருபைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமா எங்களிடத்திலே நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கிருபையை எங்கள் வாழ்வில் நாங்கள் இழந்து விடாதபடி அப்பா, இந்த கிருபையின் காலம் ஆண்டவரே சீக்கிரத்தில் முடிவடைய போகிறது நாங்கள் அப்பா பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த கிருபையை நாங்கள் ஒரு நாளும் அப்பா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே அப்பா, எங்கள் சுற்றி இருக்கிறவர்களை நாங்கள் ஏமாற்றி விடாதபடி ஆண்டவரே உமக்கு உண்மையாய் நாங்கள் இருக்கும்படியாக உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, இந்த கிருபை எங்களுடைய குடும்பத்திலே, ஆண்டவரே இந்த கிருபை எங்கள் வேலையிலே, இந்த கிருபை எங்கள் சபையிலே தங்கியிருப்பதாக. ஆண்டவரே அப்பா, நோவாவை போல நீதிமானாய் நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களோடு எங்களை வழி நடத்துவதாக. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய கிருபைகள் எங்கள் வாழ்விலே புதிதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.